அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் சொன்னேன்ல, சிட்டிங் எம்எல்ஏஸே பல பேர் போய், "அண்ணா ஒண்ணு சேர்ந்தா தானே போய் நாங்கள் ஓட்டு கேட்க முடியும், ஜெயிக்க முடியும். நாங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ரோட்டில் நிற்க முடியாது" அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாங்க. யார்கிட்ட பேசுறாங்க? ஒரு தங்கமணிகிட்ட, கண்ண யாரெல்லாம் அந்த 6 பேர் போனாங்களோ 6 பேர்கிட்ட தங்களுடைய மனக்குமுறையெல்லாம் சொல்ற எம்எல்ஏக்கள் எடப்பாடியை பார்த்து ஏன் சார் பேச மாட்டேங்கிறாங்க? எடப்பாடியை சந்திச்சுட்டு வந்த 10 நிமிஷத்தில் அவர் தூக்கி கட்சியிலிருந்து வெளியேற்றிடுவார். ஒரு எம்எல்ஏவோ எம்எல்ஏவை எப்படி சார் கட்சி விட்டு வெளியேற்றுவாரு? நடவடிக்கை எடுத்துருவாருங்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவார். நீங்கள் 6 பேர் என்னை சந்தித்ததே பச்சை பொய் அப்படின்னு சொல்ற போது, சாதாரண ஆட்கள் எப்படி போய் இவங்கெல்லாம் முன்னணியினர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி தலவாய் சுந்தரத்தை வந்து பொறுப்புல இருந்து நீக்கினாரோ அது மாதிரி பண்ணிடுவாருங்கிறீங்களா? கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கிறவர், அவருமே தலைவர் காலத்திலேருந்து அரசியல் இருக்கிற அவரையே தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. எனவே இப்போது இருக்கிற பொறுப்புகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான். நான் என் கண்ணால் பார்த்தது, அந்த சட்டப்பேரவை வளாகத்துக்குள்ளே இருக்கிற எம்எல்ஏக்களே கட்சியை ஒன்று சேருங்கண்ணே அப்போ தான் முடியும் அப்படிங்கிறத எல்லாருமே பரவலாக சொல்லிட்டு இருக்காங்க. பெரும்பான்மையினருடைய கருத்து அதுவாக தான் இருக்குது. அப்போ இந்த சூழலில் நீங்கள் என்டிஏவில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது தோல்வியில் தான் முடியும். அதை தான் நான் சொல்ல வரேன்.